மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசின் பொதுப்பணித்துறையில் 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது 1000க்கும் மேற்பட்டவர்கள் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அரசியல் கட்சிகளின் புகார் காரணமாக தேர்தல் துறை ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒன்றிணைந்து சங்கம் அமைத்து மீண்டும் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி 20 மாதங்கள் ஆகியும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை. இதனால் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக அண்ணா சிலை அருகே காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று சட்டமன்றம் நோக்கி ஊர்வலம் நடத்தினர். ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷன் வீதி, ஜென்மராகினி கோவில் வழியாக ஆம்பூர் சாலையினை வந்தடைந்தது. அங்கு அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து கோரிக்கையினை வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.